இந்த சம் எப்படி 30 செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் ஒரு நபர் 3 பொருட்களை வாங்கி ஒரு பொருட்கள் ஃபஸ்ட்டு முதல்ல வருவதில் 10% நஷ்டத்தில், ரெண்டாவது ஒரு பொருள் இருக்கிறது 20% நஷ்டத்துலையும், மூன்றாவது பொருளை 25% நஷ்டத்துலையும் விற்கிறாரு. இதில் என்னன்னா அதாவது விற்கும் விலை செல்லிங் ப்ரைஸ் காமனாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் காமனாக இருக்கிறதுனால நம்ம வந்து எப்படி இதை 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஷார்ட்கட்ஸில் நம்ம இப்போ 3 பொருளை வச்சுப்போம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட்டு வந்து 10% சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பொருள் வந்து 20% சொல்லியிருக்காங்க, லாபத்தில் வைக்கிறாங்க. மூணாவது பொருள் வந்து 25% நஷ்டத்தில் வைக்கிறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் பார்ப்போம், செல்லிங் ப்ரைஸ் பார்ப்போம். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000 இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸு, மேலே இருக்கிறது எவ்வளோ லாஸ், 10% லாஸ்னா இப்போ ஒன்று லாஸ்னா 10ல் 1 போக 9. 20% வந்து லாபம்னு பார்த்தோன்னா இப்போ வந்து 5, அந்த லாபத்தை கூட்டிக்கணும், மேலே இருக்க ஒன்றை கூட்டிக்கணும், கூட்டிக்கணும், அப்போ 6. அடுத்தது இதில் லாஸ், அதாவது பொருள் நஷ்டத்தில் வைத்திருக்காங்க. ஸோ வந்து 4ல் 1 கழிச்சுக்கணும், 3. இப்போ இதில் நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸை சமமாக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 54. 54க்கு 9 எத்தனை டைம் 54 வரும்? 6 டைம். 6 9 டைம், 3 18 டைம். இப்போ இதெல்லாம் சேர்த்தா செல்லிங் ப்ரைஸ் காமன் ஆயிடும். அதே அப்போ அந்த வேல்யூ கொண்டு வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேயும் நம்ம பண்ணணும். காஸ்ட் ப்ரைஸ்லேயும் 10 × 6, 5 × 9, 4 × 18. பார்த்தீங்கன்னா இங்கே 60 வருது, இங்கே 55 வருது, இங்கே 22 வருது. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 177. 84 மூணுத்துக்குமே 84 தான் இருக்கும். 54 × 3 162. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 177 ரூபா இருந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும்போது 162 ரூபா இருக்குது. அப்போ 15 ரூபா நம்மளுக்கு நஷ்டம் தான். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் தான். 15 ரூபா பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 177 × 100. 1500 by 177 போட்டிங்கன்னா 8 பாயிண்ட் சம்திங் வருது. ஆன்சர் வந்து 8.47. 8.47 தான் ஆன்சர்.